வகுப்பு படிக்கும் மாணவன் திருச்சியில் நடைபெற்ற கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கோட்டை புஞ்சை கிராமத்தை சேர்ந்த முருகன், முல்லைவாணி இவர்களுடைய மகன் 3ஆம் வகுப்பு படிக்கும் தக்ஷன் பொது அறிவு வினாவிடை 1000 கேள்வி கொண்ட புத்தகத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் அளித்து அசத்தி திருச்சியில் நடைபெற்ற கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்து தக்ஷன் இந்த சாதனையை செய்தார். இந்த சிறுவனுக்கு சாதனைக்கான சான்றிதழ், மெடல் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சிறுவனுக்கு பயிற்சி அளித்து சாதனை புரிய உறுதுணையாக இருந்த ராம்குமார், தேவிகலா மற்றும் ஜானகிராமன் அவர்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடமெடுத்த தக்ஷனுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். வயிற்றின் ஜீரண உறுப்பும் இல்லாத உயிரினம் எது? வயிற்று ஜீரண உறுப்பு இல்லாத உயிரினம் எது? இந்த புக்ல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பொது அறிவு. இந்த புக்கு அவருக்காக தயாரிக்கப்பட்ட புக்கு பாருங்க. நீங்க யார் வேணாலும் கேட்டீங்கன்னாலும் அவர் பதில் சொல்லுவார். அதான் கேட்க முன் வரீங்களா? உலகின் உயரமான கிளிமஞ்சாரோ உஹுரு சிகரம் ஏறி சாதனை படைத்த தமிழகத்தை சேர்ந்த 5 வயது சிறுவன் சிவ விஷ்ணுவிற்கு நடிகை குஷ்பு அன்பு முத்தம் கொடுத்து வாழ்த்தினார். ஆப்பிரிக்காவின் தான்சானியாவில் அமைந்துள்ள 19,340 அடி உயரமுள்ள கிளிமஞ்சாரோ சிகரம் உலகின் உயரமான சிகரங்களில் ஒன்றாகும். இந்த சிகரத்தை 5 வயதில் ஏறி உலகில் இளம் வயதில் இந்த சாதனை படைத்த 3வது குழந்தையாக விஷ்ணு பெயர் பதித்துள்ளார். தமிழ் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் கிளப் சார்பாக முத்தமிழ் செல்வி தலைமையில் சென்ற குழுவினர் நவம்பர் 1ஆம் தேதி ஏற்றம் தொடங்கி 7 நாள் பயணத்திற்கு பிறகு சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்தனர். இந்த குழுவில் விருதுநகர், காங்கயம், கோவை, கடலூர், சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். சென்னை விமான நிலையம் வந்தபோது உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது ஹைதராபாத் விமானத்தில் வந்து இறங்கிய நடிகை குஷ்பு சிறுவன் விஷ்ணுவிற்கு அன்பு முத்தம் கொடுத்து பாராட்டினார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க தமிழ்நாடோட யங்கஸ்ட் கிட்ஸ் 5 வயசுல இருந்து 7 வயசு, 10 வயசு, 12 வயசு, 13 வயசு அப்படின்னு 5 குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களோட திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட நாகலாபுரத்தில் கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் மழையின் காரணமாக உடைந்தது. அதனை உடனடியாக சரி செய்து தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட நாகலாபுரத்தில் கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் கடந்த மாதம் பெய்த கனமழையால் உடைந்தது. தரைப்பாலம் வழியாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள், பொதுமக்கள் கடந்து செல்கின்றனர். இவ்வழியே பயணம் செய்வதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர். இதுதான் திண்டிவனம் நகராட்சியின் லட்சணமா என புலம்பியவாறு பாலத்தை கடந்து செல்கின்றனர். பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்க நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாலத்தை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஆலந்தூர் மான்ஃபோர்ட் பள்ளியில் மாபெரும் கராத்தே, யோகா, சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவில் முதன்முறையாக ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தமிழ்நாடு ஆர்ட் கல்ச்சர் கவுன்சில் DNACC சார்பில் நடத்தும் கராத்தே, யோகா, சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மான்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக லயன் டாக்டர் LDR இளைய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை WSSA நிறுவன தலைவர், சிலம்பம் டாக்டர் சுதாகரன், நேஷனல் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் இந்தியன் யோகாசன ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் டாக்டர் லக்ஷ்மணன் நாராயணன் மற்றும் தமிழ்நாடு ஆர்ட் கல்ச்சர் கவுன்சில் ஒருங்கிணைப்பு செயலாளரும் கராத்தே மாஸ்டருமான முருகன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள், தாளாளர்கள், தொழிலதிபர்கள், கராத்தே, யோகா, சிலம்ப பயிற்சியாளர்கள் என முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட 3500 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அதே மாதிரி யோகாசனா வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல 2036 வந்து யோகாசனா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மத்திய அரசு சரி, உலக லெவல்ல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியும் சரி. ஆனா தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில யோகாசனாவை விளையாட்டு அங்கீகரிக்கல. அதே மாதிரி கராட்டே இம்பார்ட்டன்டான மார்ஷியல் ஆர்ட், கராட்டேவையும் சரி இன்னும் வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வந்து விளையாட்டுல அங்கீகரிக்கல. சோ இந்த 3 ஸ்போர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா பேசக்கூடிய விஷயம். மதுராந்தகம் விவேகானந்தா பள்ளியில் விளையாட்டு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழை தடகள வீராங்கனை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் வளாகத்தில் கலை விளையாட்டு திருவிழா விவேகானந்தா குழும பள்ளி தலைவர் லோகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தனலட்சுமி சீனிவாசா பல்கலைக்கழக டீன் சிவ விஜயகுமார் ஜோதியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான ஓட்டப்பந்தயம், கோகோ, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த விளையாட்டு போட்டிகளில் 1500 மாணவர்கள் பங்கேற்றதில் 200க்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தடகள விளையாட்டு வீராங்கனையும் பயிற்சியாளருமான சாந்தி சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் CBSE பள்ளி தாளாளர் ஹரிநாக்ஷி, இயக்குனர் மங்கையர்கரசி, பள்ளி முதல்வர் கீதா, CBSE முதல்வர் சீதாலட்சுமி, பள்ளி முதன்மை முதல்வர் திலகவதி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். Kavin Kamalesh S, 5th B, Akash House. The first prize goes to Miss Kanchan. தாம்பரத்தில் செஸ் போர்ட் இந்தியா அகாடமி நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் உள்ள வள்ளுவர் குருகுலம் பள்ளியில் செஸ் போர்ட் இந்தியா அகாடமி சார்பில் முதல் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் செஸ் போர்ட் அகாடமியின் செயலாளர் சந்தோஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. காலை 9 மணி அளவில் தொடங்கிய போட்டிகளை செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். இதில் 8 வயது, 10 வயது, 13 வயது மற்றும் 25 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டிகள் தலா 6 சுற்றுகளாக நடைபெற்றன. தமிழகத்தின் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, திருவாரூர், கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை என
அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து சுமார் 320 மாணவர்கள் இதில் பங்கு பெற்று விளையாடி அசத்தினர். இதில் கலந்து கொண்ட 8 வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் வெற்றி பதக்கங்கள் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வழங்கப்பட்டது. மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக தலைவர் ராஜாராமன் மற்றும் பொருளாளர் சுகன்யா, செஸ் போர்ட் இந்தியா அகாடமி செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் வெற்றி பெற்று முதல் 25 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் சுமார் 200 பேருக்கு வெற்றி கோப்பைகளையும் பதக்கங்களையும் வழங்கினர். இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் பெற்றோர்கள், மாணவர்கள், மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள் என சுமார் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸோ ஹெல்பிங் அட்டெண்டன்ஸ் அது நோ ப்ராப்ளம். ஒரு ப்ராடக்ட் ஒன்று நாங்கள் டெவலப் பண்ணோம், ஜஸ்ட் டு கிவ் கோச்சிங் டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். லைன் ஃபார்ம் பண்ணுங்க. இடைக்கழி நாடு பேரூராட்சிக்குட்பட்ட நல்லூர் 17வது வார்டை தனி வார்டாக மாற்றக் கோரி 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த இடைக்கழி நாடு பேரூராட்சிக்குட்பட்ட 17வது வார்டு நல்லூர் கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இதில் ஆதிதிராவிடர் சமூகத்திற்கு மட்டும் 502 வாக்குகள் உள்ள நிலையில் இந்த வார்டு பகுதியில் மொத்தம் 1058 வாக்குகள் உள்ளன. இந்த பகுதியில் ஆதிதிராவிடர் வசிக்கும் பகுதிகளுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் கிடப்பில் போடப்பட்டு வருவதாகவும், பொது வார்டாக இருப்பதால் ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழல் இருந்து வருவதாகவும், கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதே போன்ற நிலைமை நீடித்து வருகின்றன என்றும், பலமுறை இந்த வார்டை சுழற்சி முறையில் தனி வார்டாக மாற்றித்தர கோரி தேர்தல் ஆணையத்திற்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மனு அளித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், தனித் மக்கள் வார்டு உறுப்பினர் ஆவதற்கு பொது வார்டாக இல்லாததால் வெற்றி பெற முடியவில்லை என கூறியும், தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை தாங்களே செய்து கொள்ள இந்த பகுதியை தனி வார்டாக அறிவிக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வரும் உள்ளாட்சி தேர்தலுக்குள் தனி வார்டாக மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் 2 நியாய விலைக் கடை, 2 அங்கன்வாடி மையம், கலையரங்க கட்டிடம் முடிவற்ற பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம், கண்டிகை, குமிழி, கால்வாய் ஆகிய ஊராட்சிகளில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து புதிய நியாய விலைக் கடை, சிதலமடைந்த சாலையை சீரமைக்க பூமி பூஜை, கல்வாய் ஊராட்சியில் புதிய அங்கன்வாடி மையம், குமிழி ஊராட்சியில் கலையரங்கு கட்டிடம், நியாய விலைக் கடை போன்ற முடிவுற்ற பணிகளை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஏவிஎம் இளங்கோவன், ஒன்றிய கழக செயலாளர் லோகநாதன், நல்லம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஹேமமாலினி வாசு, கல்வாய் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உஷா தயாளன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றிய செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனனுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றி கலந்த பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது.
ஒரு போட்டோ கொடுக்குறோம். அந்த பையனை இப்படி பாக்க